இன்றைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோடு காணொலி வாயிலாக இணைந்திருக்கும் பிரபலம் யாருன்னா காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான சிவிஎம்பி எழிலரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சி. நியூஸ் தமிழ் நேயர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தமைக்காக நானும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். அடுத்ததான் நம்ம கேள்விக்குள்ள போகலாம். உங்க தாத்தா சிவிஎம் அண்ணாமலை அண்ணா கூட பெரியார் கூட ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு நபர். கருணாநிதி அமைச்சரவையில அமைச்சராகவும் இருந்தார். இப்போ நீங்க திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கீங்க. அந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பத்தியும் சொல்லுங்க. தாத்தாவை பொறுத்தவரையில் 1931 தன்னுடைய 15 வயதில் நீதி கட்சியினுடைய போராட்டங்களில் பங்கேற்றுக்கிட்டார். ஏன்னா மகாத்மா காந்தி அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு வருகிற பொழுது சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவித்திருந்தார். அந்த போராட்டத்திலேயே கலந்து கொண்டு வந்தவர். அப்படி தன்னுடைய பயணத்தை தொடங்கினவர். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி ஆகணும்னா, முதல்ல ஆதரவடர் குடியிருப்பு பகுதிகளை, அங்கே வசிக்கக்கூடிய மக்களை, ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய சக தோழனாக, உறவாக, மனிதனாக மதிக்கக்கூடிய மாண்பினை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் தொடங்கின அந்த இயக்கத்தில் நான் ஈடுபடுத்தி கொண்டவர். அப்போ ஆதரவடர் குடியிருப்பு பகுதியில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டில் போய் கூழ் குடிச்சாருன்றதுக்காகவே அவர் வீடு வசிக்கிற வீதியில் நடு வீதியில் கட்டி போட்டு அவருக்கு நாக்கிலையும் மூக்கிலையும் சூடு போடப்பட்டது. அதை சந்தித்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். அதிலிருந்து அவருடைய மறைவு வரையிலும் அவர் என்றைக்கும் இந்த சமூக நீதி தன்மையை கடைபிடித்து எங்களுக்கும் அதை தந்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர். தந்தை பெரியாரோடு 1938 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது பெல்லாரி சிறையிலே 6 மாத காலம் தந்தை பெரியாரோடு சிறையில் இருந்தவர். காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் என்ற வகையில் பெருந்தகை அண்ணாவரை சந்தித்து அவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பினை பெற்று அவரோடு நீண்ட நெடிய பயணத்தை பெற்றிருக்கக்கூடியவர். தந்தை பெரியாரோடு பிணக்கு ஏற்பட்டு பெருஞ்சர் அண்ணா அவர்கள் அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற பொழுது கூட பெரியாரினுடைய பொன்மொழிகள் என்ற பெயர் கொண்ட புத்தகம் பொன்மொழி என்று வெளியிடப்பட்டு அது ஆரியமாயி எப்படி அண்ணாவுடைய தடை செய்யப்பட்டதோ அது போல அந்த பெரியாருடைய பொன்மொழி புத்தகம் தடை செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பிறந்த என்னுடைய அப்பா அவருக்கு, அதாவது பெரியாரோடு பிணக்கு ஏற்பட்டு அண்ணா விலகி வந்திருந்தாலும் கூட பெரியாருடைய அந்த நூல் பெயரையே என்னுடைய தந்தையாருக்கு பொன்மொழி என்று பெயர் சூட்டியவர். எனவே பெரியாரோடு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அவருடைய சிறந்த சீடனாக வாழ்க்கையை நடத்தியவர். பேரறிஞர் அண்ணாவினுடைய அன்பினை பெற்றவர். அவருடைய உத்தரவுகளை பெற்று பல மாவட்டங்களுக்கு, அன்றைக்கு முத்தமிழஞ்ச கலைஞர் சொல்லக்கூடியது போல சொல்லணும்னா, செங்கற்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு ஆகிய மாவட்டங்களில் எங்கெல்லாம் அவசியம் என்று கருதுகிறாரோ பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாமலையை அனுப்பி வைத்துதான் இயக்கத்திற்கு வலிமை சேர்க்கிற பணிகளை மேற்கொண்டவர் என்று முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்களால் புகழப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நெடிய பயணம். அதிலிருந்து எங்கள் அப்பாவும் அதே பயணத்தில் தொடங்கி தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1965 வந்திருக்காங்க. இன்றைய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரோடு நெருங்கிய நண்பராக இருந்து இளைஞரணி தொடக்க காலத்திலிருந்து தொடர்ந்து பயணித்து மாவட்ட அவைத்தலைவர் என்ற பொறுப்பு வரை இருந்து மறைந்து விட்டார். அவரை தொடர்ந்து நானும் அந்த பயணத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் என்ன அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லலை. எங்கள் அப்பா படிக்கணும்னு தான் சொல்லி படிக்க வச்சாங்க. இருந்தாலும் இந்த இயக்கத்தின் பால் கொண்ட கோட்பாட்டின் எனக்கு ஏற்பட்டிருக்க ஈர்ப்பின் பால் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் கொண்டு அதெல்லாம் கடந்து தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு இன்றைய கழகத்தின் தலைவர் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட ஒரு தொண்டனின் நானும் ஒருவன். சார், உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க தாத்தாவை பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அரசியலை தாண்டி பார்க்கணும்னா உங்க தாத்தா நாடக நடிகராகவும் இருந்தாரு. அண்ணா எழுதின பாத்திரங்கள்ல அவர் கருணாநிதி, சிவாஜி கூட சேர்ந்து நடிக்கலாம் செஞ்சிருக்காரு. உங்களுக்கும் நடிக்கிறதுக்கு ஆசைலாம் இருந்திருக்கா? அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கா? அதாவது அண்ணாவுடைய நெருங்கிய
தம்பிமார்களில் ஒருவராக எங்கள் தாத்தா இருந்தது. நீதி தெய்வன் மயக்கம், அதே மாதிரி சந்திரமோகன், அதே போல் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், இப்படி பல புனித ராஜ்யம்னு கலைஞரால் இயற்றப்பட்டது, தூக்குமேடை, இது எல்லாத்துலேயும் நடிச்சிருக்காங்க. சிவாஜி அவர்களோடு நடித்திருக்காங்க. எனக்கு அதில் ஈர்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு கல்லூரி காலத்தோடு முடிஞ்சு போச்சு. எனக்கு யாரும் நடிக்கிற வாய்ப்பெல்லாம் தரலை. இன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு முறை கேட்டேன், நெஞ்சுக்கு நீதி படத்தில் ஏதாவது ரோல் இருந்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு சொன்னார். பிறகு வேற ஒரு படமான அந்த மாமன்னன்லையும் பேசும்போது ரோல் வருது, ஆனால் அது வேண்டாம் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. ஏங்க என்ன? இல்லை, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, நான் சினிமாவில் இருந்துக்கிட்டும் அரசியல்லையும் இருந்துகிட்டு இருக்கேன். நான் முழுக்க சினிமா நடிப்பிலிருந்து அரசியலுக்கு வரப்போகிறேன். நீங்கள் எதுக்கு இப்போ பின்னாடி போகணும்? இதிலே இருக்கலாமே, நம்ம எல்லாம் ஒன்றாவே இதிலே பயணிக்கலான்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். சரி சார், அரசியலை தாண்டி ஃபியூச்சரில் உங்களை திரையரங்களையும் பார்க்கலான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்க்கலாம் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் திமுகவோட மாணவரணி செயலாளராக இருந்தீங்க. இப்போ நீங்கள் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்க. மாணவரணி செயலாளராக இருந்தப்போ நீங்கள் நினைச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சதா? உங்களை கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றினதில் வருத்தங்கள் ஏதாவது இருக்கா? ஐயோ, அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு என்னங்க, இது மாணவரணியிலேருந்து கொள்கை பரப்பு செயலாளர்ன்றது ஒரு ஸ்டெப் மேலே. அப்படின் போது அதுக்கு வருத்தம் எப்படி படுவோம்? அதுக்கு மகிழ்ச்சியும் பெருமையை தான் கொள்வோம். அது பக்கம் இருக்கட்டும். மாணவரணி செயலாளர்ன்ற பொறுப்பை 2017ஆம் ஆண்டு எனக்கு இன்றைய கழக தலைவர், அன்றைக்கு செயல் தலைவராக இருந்து அவர் தான் என்னை கைப்பிடித்து கரம் பிடித்து அரசியலில் இவ்வளோ தூரம் அழைத்து வந்திருக்கிற தலைவர். அவர் கலைஞரிடம் என்னை இது போல இந்த பொறுப்பை நியமிக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இளைஞரணி செயலாளர் அந்த தலைவர் அவர்களும் அதை விடுவித்து அதிலிருந்து அவர் மூ.பி. சாமிநாதன் அண்ணனுக்கு நியமித்தார். எனக்கு முன்னாடி செயலாளராக இருந்த அண்ணன் கொள்கையந்தியிலிருந்து என்னிடம் கொடுத்தாங்க. நான் துணை செயலாளராக ஏற்கனவே அவரோட பயணித்திருக்கேன் 2 ஆண்டு காலம். அந்த அனுபவத்தோடு நான் பயணித்த போது தலைவர் அவர்கள் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்து நிறைய பணியாற்ற கொடுத்தார். குறிப்பாக அவர் சொன்னது, கல்லூரி மாணவர்களிடம் அதிக அளவில் அரசியல் ஆர்வம் குறைந்திருக்கிறது, அதை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அங்கே திமுகவுக்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தணும்னு சொன்னார். அந்த பணிகளை நான் பெருமளவில் செய்திருக்கிறேன். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கொள்கை ரீதியான ஒரு இளைய சமூகத்தை உருவாக்குகிற பணியில் தலைவர் எனக்கு விட்ட ஆணைகளை நான் செய்திருக்கிறேன். அதையும் மீறி இன்னொன்று சொல்லணும்னா, தமிழ்நாட்டிற்கு 2016-17க்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல, ஆனால் மோடி ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் அதிகமாக ஆடத் தொடங்கிய காலம் அதுதான். குறிப்பாக கல்வி மீது பெரும் தாக்குதலை RSS கூட்டம் நிகழ்த்த தொடங்கிய காலம் அது. அதனால் அப்பொழுது தொடங்கி எனக்கு அந்த பொறுப்பிலிருந்து வெளியில் வருகிற முன் வாரம் வரையிலும் போராட்ட களத்தில் தான் இருந்திருக்கிறேன். அது மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் திணிப்புகள் ஏற்படுத்துகிறதோ அங்கெல்லாம் போராட்ட களங்களை கண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வாய்ப்பாக சொல்லணும்னா, இளைஞரணி செயலாளராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது நானும் மாணவரணி செயலாளராக இருந்திருக்கிறேன். நீட் எதிர்ப்பு போராட்ட களத்தில் மிகப்பெரிய களத்தினை அவர் எனக்கு வழங்கி, அந்த போராட்ட களத்தில் நான் அவருக்கு துணையாக பணியாற்றிருக்கிறேன் என்ற பெருமிதத்தை நான் கொண்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மாணவ பருவத்தில் தொடங்கிய தமிழ் மாணவர் மன்றம் என்ற அந்த அமைப்பை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்க வேண்டும் என்ற அந்த பெரும் பணியினை சற்றப்ப ஒரு 500-600 கல்லூரிகளில் தமிழ் மாணவர் மன்றத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்கி நம்மளுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம், துணை முதலமைச்சரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மாவட்ட அளவில் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களை நியமிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உரிய பயிற்சி பயிலரங்கத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்க கருத்தியல் பயிலரங்கத்தையும் நடத்தியிருக்கிறோம். எனவே அந்த பணியினை நான் சிறப்பாக செய்திருக்கிறேன் என்ற மனநிறைவு என்று, அதையும் கடந்து கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பொறுப்பை தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான செய்தி அல்ல. என்னை போன்ற மாணவர் அணியிலேருந்து நேரடியாக அப்படியெல்லாம் ஒரு பொறுப்பு இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததா கூட தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு அது. ரொம்ப நீண்ட காலமாக பெரும் தலைவர்கள்லாம் வகித்த பொறுப்பு அது. தலைவரும் எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் அதை காட்டுகிறதாக நான் உணர்கிறேன். அந்த அன்பிற்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் என்றைக்கும் நான் உண்மையாக உழைப்பேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பொறுப்பில் நான் பணியாற்றுகிறேன்.
சார், இன்னைக்கு தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில கலந்துட்டு அரசியலை பற்றியும் அரசியலை தாண்டியும் நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். உங்களோட மக்கள் பணி தொடரட்டும். நன்றி, வணக்கம்.